ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்து கருக்கலைப்பை பற்றின வீடியோ தான். இன்றைக்கான வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். நிறைய பேர் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு விளையாட்டுத்தனமாக வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து தவறான விஷயம், சரிங்களா? ஒரு குழந்த இல்லாமல் இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அந்த குழந்தை இல்லாததோட வருத்தம் என்னங்கிறது அவங்க பேசுகிற பேச்சில், அவங்க செய்யக்கூடிய அந்த செயலில் அது தெரியும், சரிங்களா? ஆனால் அந்த குழந்தையோட மதிப்பு என்னங்கிறது ஒரு சில பெண்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணாதீங்க, கருக்கலைப்பு பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்து வந்துட்டு கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு உள்ள மெயின் காரணம் என்னங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். கருக்கலைப்புங்கிறது வந்து, அதாவது நம்ம குழந்தைய ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம், இல்லைன்னா ஒரு 3 மாதம் முடிஞ்சிச்சுனாவே வந்துட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். குழந்தை நல்லா வளர்ந்துருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட காட்டுவீங்க. அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா குழந்தை நல்லா இருக்குது, எல்லாமே முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைமே வந்துட்டு ஒரு 2-3 மாதத்துலேயே வந்துட்டு குழந்த வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்காது. ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் குழந்த வளர்ந்துருக்கும். இருந்தாலும் அந்த வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ அந்த 3 மாதத்துலேயே பண்ணுறப்பயே அப்போ வந்து குழந்த வந்து, அதாவது எப்படின்னா ஒரு குட்டியாக இருக்கும். குட்டியாக இருக்கையிலே பார்ப்பாங்க, கை வளர்ந்துருக்கா, கால் வளர்ந்துருக்கா, இல்லை மற்ற கிட்னியெல்லாம் நல்லா வந்து உருவாகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ செக் பண்ணுறப்ப அடுத்தது மூளையும் செக் பண்ணுவாங்க. மூளையும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஒன்று ஹார்ட்டு சரியான முறையில் வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் குழந்தைக்கு பிரச்சனை இருந்தால் இந்த குழந்தைய நீங்கள் பெற்றெடுத்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து. அதனால் இந்த குழந்தை வேணாம், நீங்கள் வந்து அபார்ட் பண்ணிடுங்க, அடுத்த குழந்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முடியாத தருணத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டரே வந்து சொல்லுவாங்க அபார்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல், இல்லை கைகால் வளர்ச்சி இல்லாமல், கிட்னி வளர்ச்சி இல்லாமல், ஹார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கருவிலே கலைச்சிடுங்க, அடுத்த குழந்தை வச்சுக்கலான்னு டாக்டரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் குழந்தைங்கள வந்து கருக்கலைப்பு பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். ஃபஸ்ட்டுங்கிறது 2 குழந்தை பிறந்திருக்கும். என்ன பண்ணுவாங்க, 2 பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது என்ன பண்ணுவாங்க, கர்ப்பமாக இருப்பாங்க. போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அது பார்த்தா அதுவும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க, அதை மாத்திரை சாப்பிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது 4ஆவது ஒரு பொம்பளை மறுபடியும் கர்ப்பமாவாங்க. திரும்ப அதை போய் செக் பண்ணால் அதுவும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு டைமும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப ஒவ்வொரு டைமும் பண்ணால் அந்த கர்ப்பப்பை என்ன வருது, கர்ப்பப்பை என்ன நஞ்சு போயிடும், சரிங்களா? வயிறு புண்ணாக போயிடும், சரிங்களா? அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது, அபார்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அபார்ஷன் பண்ணோம்னா நம்ம கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அடுத்தது வந்துட்டு அடுத்த குழந்தைய நீங்கள் வச்சுக்கலான்னு நீங்கள் இருப்பீங்க. அந்த டைம் பார்த்து என்ன ஆகும், வந்து ஒரு குழந்தைய வந்து சுமக்கக்கூடிய தன்மை வந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு
இல்லாமல் போயிடும். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் குழந்தை வச்சுக்கிட்டிங்கன்னா என்னாகும், உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்துட்டு வந்து பலகீனம் மட்டும் இருக்கும். அதாவது வளர்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு குறைபாடோட தான் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை இருக்கும். அதனால் முடியாத தருணத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து என்னோட சொத்துக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம தலையில் எழுதியிருந்தா நம்மளுக்கு பையன் பிறக்கும்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு பையன் பிறக்கும். இல்லை உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு கடவுள் எழுதியிருந்தா கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கும். சரிங்களா? அதுக்கு வேண்டிட்டு எனக்கு பையன் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமயமும் நீங்கள் வந்து கருக்கலைப்பு செஞ்சீங்கன்னா, அபார்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் கர்ப்பப்பை வீணாக போயிடும். அடுத்தது உங்கள் உடம்பு வீக் ஆயிரும். அடுத்து வந்து இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து கேன்சர் கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் தயவு செஞ்சு என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபார்ஷன் அடிக்கடி பண்ணக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணணுன்னு நான் ரொம்ப பணிவாக என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து குழந்தைங்கிறது வந்து ஒரு கருவை வந்து கலைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க. சரிங்களா? அது வந்து நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். 1000 தான் ஆம்பளையாக இருக்கட்டும், 1000 தான் சம்பாதிக்கட்டும், என்ன வேணும்னாலும் பண்ணட்டும். ஆனால் ஒரு பெண்ணு பிரசவிக்கக்கூடிய அந்த பிரசவ வலிங்கிறது எந்த ஒரு ஆணாலையும் ஈடுகட்ட முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை வந்து பெண்களுக்கு ஆனால் இப்போ கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆனால் பெண்கள்னாவே பொம்பளை பிள்ளையா அப்படின்னு இழிவாக பேசுவாங்க. ஆனால் 1000 தான் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், அந்த 1000 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு குழந்தைய ஒரு ஆம்பளை பிள்ளையால் பெற்று கொடுக்க முடியுமா? அதை பெற்று கொடுக்கணும்னா ஒரு பெண்ணு வேணும். அப்போ அப்பேற்பட்ட அது எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய போற்றக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து குழந்தைங்கள அபார்ஷன் பண்ணாதீங்க. அடுத்தது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தாங்கன்னா நாம் 10 மாதம் சுமக்கிற குழந்த அதை வந்து நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு அதை ஒரு நல்ல ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்குறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சும்மா தேவையில்லாமல் வந்து அபார்ஷன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உடம்பு வீக்காக போயிடும். அடுத்தது இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. வயிறு அப்படியே அந்த நஞ்சு கொடியெல்லாம் என்ன மாத்திரை சாப்பிட ஓட்டை விழுந்துடும். கடைசியில் கர்ப்பப்பை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அதனால் எந்த காரணத்துக்காகவும் வந்துட்டு குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு குழந்தை வேணான்னா அடுத்த டைம் என்ன பண்ணும், உங்கள் ஏரியா நர்ஸில், அதான் இப்போலாம் வந்துட்டு பிரசவம் ஆயிருச்சுனாவே ஏரியாவில் இருக்க நர்ஸு உடனே வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்கு குழந்தை வேணாம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடணும், உடனே வந்து இது ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டா உங்கள் உடம்பு வந்து வீக் ஆகாமல் நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் வந்துட்டு உடம்பு வீக்காக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான விஷயம். சரிங்களா? அது வீக்காக போகிறதுக்கு மெயின் காரணம் நாம தான். நம்ம உடம்ப நாம தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கவனமாக பார்த்துக்கிட்டா அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏனோ தானான்னு எனக்கு என்னான்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். சரிங்களா? அதனால் குழந்தைய எந்த ஒரு காரணத்துக்காகவும் அபார்ஷன் பண்ணாதீங்க. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு உயிரை கொள்வது மாதிரிக்க. சரிங்களா? நீங்கள் அபார்ஷனை பண்ணணும்னு தெரிஞ்சாலே கவர்மெண்ட்டு உங்களை சும்மா விடாது. கருக்கலைப்பு பண்ணக்கூடிய டாக்டரையும் பிடிப்பாங்க, கருக்கலைப்பு பண்ணுறவங்களையும் பிடிப்பாங்க, கருக்கலைப்பு பண்ண சொல்கிறதுக்கு தூண்டி விடுறவங்களையும் இப்போ கவர்மெண்ட்டு பிடிக்குது. சரிங்களா? அந்த ஒரு பழி சொல்லுக்கு நீங்கள் ஆளாகக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்கள வந்து அபார்ஷன் பண்ணாதீங்க. அபார்ஷன் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம்
வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் என்னோடய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கருத்தான விஷயங்கள் தான் நான் அடிக்கடி வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.